அந்த டிவிடி கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுவே ஆக்சுவலி இப்ப அழிஞ்சு போச்சு. ஸ்ட்ரீமிங் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது இருக்கு ஸ்ட்ரீமிங்ல. சம்டைம்ஸ் நம்ம பார்க்கணும்னு நெனைக்கிற நாள்ல போய் பார்த்தா காணாம போயிடும். கிடையாது. அத எப்படி பார்க்குறீங்க? நம்மகிட்ட இருக்க உரிமைகள நம்ம மெதுவா பறி குடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்மளா சேவ் பண்ணிக்கலாம். ஒரு படைப்ப ஒரு புத்தகத்த போய் நம்ம வாங்கி வீட்ல வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்ற காலகட்டம் ரொம்ப அழகானது. அதே மாரி எனக்கு பிடிச்ச படத்த நான் என் வீட்ல 10 டிவிடி வச்சிருக்கேன். அத நான் எப்ப வேணாலும் போட்டு பார்ப்பேன் அப்படின்ற இடத்துல அத நம்ம விட்டுட்டோம். அந்த கல்ச்சர் மாறுச்சு. அந்த அந்த விஞ்ஞானம் என்ன பண்ணுது, நம்மள நகர்த்திக்கிட்டே போகுது. அந்த விஞ்ஞானத்த என்ன பண்றான், ஒரு பெரும் பணக்கார முதலாளிகள் தன்வசப்படுத்திக்கிறான். தன்வசப்படுத்திக்கிட்டு நீங்க எல்லாம் எது வேணும்னாலும் என்கிட்ட வாங்க. நான் குடுக்கும்போது நீங்க பார்த்துக்கன்ற இடத்துக்கு வந்துட்டான். அது துரதிர்ஷ்டமானது தான். நல்ல கொஸ்டின். ஏன்னா எனக்கு அது தோணுச்சு. இப்ப நான் என்கிட்ட நிறைய நல்ல படங்கள் இருக்கும். இப்ப அதையெல்லாம் அதுக்கு நீங்க பாருங்க, அதுக்கான வசதிகள் கூட இல்ல. அத புடுங்காம இருக்கிறது எப்படி பார்க்குறான்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையே புடிங்கிறான் நம்மட்ட இருந்து. அந்த டிவிடி போட்டு பார்க்குற ஒரு டெக் வச்சிருப்போம். அதுவே இப்ப இல்ல. அந்த மெக்கானிசமே தோத்து போச்சு. இப்ப நீங்க பாருங்க, அவன் என்ன பண்றான், அவன் கண்டுபிடிக்கிற பொருளெல்லாம் நம்ம மேல சுமத்துறதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறான். இப்ப நீங்க முதல்ல உள்ள ஃபோன்ல ஹெட்செட் போட்டுக்கிறதுக்கான ஒரு இது இருக்கும். ஒரு ஹோல் இருக்கும். அதுல நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா சவுண்ட் கேட்கலாம். இன்னைக்கு அதுவே ஃபோன்ல இல்ல. நீங்க ப்ளூடூத் வாங்கியே ஆகணும்னு கட்டாயப்படுத்துறான். அப்ப அவனோட வியாபாரத்தை பூரா நம்ம மேல கட்டாயப்படுத்துறான். நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிட்டே இருக்கோம்.